ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை. இன்றைய நாளின் தேவ வார்த்தை, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரே என் மேல் நினைவாய் இருக்கிறாய். சங்கீதம் புஸ்தகம் 40:17. அன்பு தேவ பிள்ளையே, தேவனால் நினைக்கப்படுகிறவர்களை இந்த உலகம் கண்டிப்பாக நிச்சயமாக மறக்கும். இந்த உலகம் உன்னை மறக்க வேண்டிய நேரங்களில் நினைக்கும், நினைக்க வேண்டிய நேரங்களிலோ உன்னை மறக்கும். ஆனால் உன்னை தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்ட அருமை இரட்சகர் இயேசு எப்போதும் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறார். தேவப்பிள்ளைகளே, தேவப்பிள்ளையே, பணம், பட்டம், பதவி, வசதி, புகழ், அந்தஸ்து உடையவர்களுக்கு தான், யாருக்கெல்லாம் இது இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த உலகம் உதவி செய்யும். ஆனால் உங்களுக்காக தன் கடைசி சொட்டு ரத்தத்தையும் ஊற்றி கொடுத்து விலைக்கரையும் செலுத்தி வாங்கப்பட்ட உங்களுக்காக தேவன் எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவப்பிள்ளையை, நினைப்பது வேறு, நினைவாய் இருப்பது வேறு. நினைப்பது என்பது எப்போதாகிலும் ஒரு முறை ஞாபகத்திற்கு வருவது. நினைவாய் இருப்பது என்பது தொடர்ச்சியாய் இடைவிடாமல் சிந்தித்து கொண்டே, எண்ணிக்கொண்டே, நினைத்து கொண்டே இருப்பது. உன்னை சிருஷ்டித்த தேவனும் கூட உண்மையில் நினைவாய் இருக்கிறார். தேவப்பிள்ளை, இந்த உலகத்திலே நீ மனிதர்களால், சூழ்ச்சிகளால் மறக்கப்பட்டிருக்கலாம். உன் பட்டம், பதவி உனக்கு உதவக்கூடாமல் இருக்கலாம். தேவப்பிள்ளை, உன்னுடைய பலவீனத்தின் நிமித்தம், வியாதி நிமித்தம் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம். வீடு யோசித்து பாருங்க, வீடு கட்டும்போது சில கல்லை தள்ளி போட்டு விடுவார்கள். பிறகு தேவைப்படும் போது தூக்கி எறியப்பட்ட அந்த கல்லை கொண்டு, எப்படி தூக்கி எறியப்பட்டு கொண்டு வந்து அந்த கல்லை கொண்டு என்ன செய்வாங்க, சில முக்கியமான இடங்களில் அதை பயன்படுத்துவார்கள். அதுபோல நீங்களும் உலகத்தால் அற்பமாய் எண்ணப்பட்ட கல்லாய் காணப்படுகிறீங்களா? தேவப்பிள்ளையே, உங்க இருதயம் கலங்கவே வேண்டாம். கர்த்தருடைய சிந்தனையில நீங்க வெளியேறப்பட்ட ஜனமாய் நினைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க என்பதை ஒருபோதும் மறக்காதீங்க. தேவப்பிள்ளையே, வேதத்தில் தாவீது பக்தனை பாருங்க. அவரு குடும்பத்திலே எல்லோருக்கும் முன்பாக, எப்படி தாவீது பக்தன் எல்லோருக்கும் முன்பாக அற்பமாய் குடும்பத்தில் எண்ணப்பட்டவர், அதே போல தள்ளப்பட்டவன், அதே போல அவன் வீட்டில் உள்ள எல்லா தகுதியும் உள்ளவர்களை விட்டு தகுதி இல்லாத தாவீதையே அவன் வீட்டார் மறந்து போனார்கள். அற்பமாய் எண்ணப்பட்ட மனிதர்களை, எப்படி அற்பமாய் எண்ணப்பட்ட மனிதர்களால் மறக்கப்பட்ட, தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த தாவீதை தான் கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். உன்னை குறித்து இந்த உலகத்தில் நீயும் கர்த்தரின் நினைவும், ஹல்லேலூயா, நேர் எதிரான, எப்படி உங்களை குறிச்சுள்ள உலகத்தின் நினைவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நினைவும் நேர் எதிரானவர்களாக இருக்கு. தேவப்பிள்ளையே, உங்களை குறிச்சு, யாரை குறிச்சு? உங்களை குறிச்சு தேவனுடைய வழியை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளோ, உங்க பட்டம், பதவியோ, வருமானமோ, அந்தஸ்தோ உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியவே முடியாது. ஏற்கனவே உங்க எதிர்காலம் தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழகாக, நேர்த்தியாக அவர் வடிவமைத்து விட்டார். தேவப்பிள்ளையே, இனிமேல் உங்களுக்காக அவர் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. உங்க எதிர்காலத்தின் சிகரத்தை நோக்கி வழி நடத்தி செல்வதுதான் ஏசப்பாவுக்கு அவருடைய வேலையே. ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய கவனம் சிதறி விடக்கூடாது என்பதற்காகத்தான் எப்பொழுதும் கர்த்தர் உங்கள் மீன் நினைவாய் இருந்து கொண்டே இருக்கிறார். தேவப்பிள்ளைகளே, ஒருவேளை சிறுமையின் பாதையிலே நீங்க நடந்து செல்லலாம். யாருமே உங்க இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தையும் பரிகாசமும் ஏளனமுமாய் நீங்க காணப்படலாம். வேதத்தில் அன்னாள் என்ற ஸ்திரீயும் இந்த பாதையிலே தான் கடந்து போனாள். தேவப்பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் அவளை சந்தோஷப்படுத்தினார், கலிகூற பண்ணினார், ஒரு நேரத்தை வைத்திருந்தார். அவருடைய அவளுடைய மனவேதனையும் துக்கமும் நிரந்தரமாக அவளை ஆட்கொள்ளவே இல்லை. தேவப்பிள்ளைகளே, காரணம் தேவன் அவளை நினைத்திருந்தார். ஹல்லேலூயா. குழந்தை இல்லாத அவளுக்கு மலடின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. தேவன் என்ன செஞ்சாரு? அழகான ஒரு தீர்க்கதரிசி ஆண்மகனை சந்ததியை கொடுத்து அவர் என்ன செஞ்சாரு? அவளை சந்தோஷப்படுத்தினார், அவள் கொம்பை உயர பண்ணினார். ஹல்லேலூயா. அதே தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். தேவப்பிள்ளைகளே, அவர் ஒரு நாளும் பட்சபாதம் உள்ள தேவனே அல்ல. உங்களுக்கு அதி சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். மன கலங்காதுங்க. ஆண்டவருக்காக நீங்க காண்பித்த அன்பின் பிரயாசங்களை இயேசப்பா மறந்து விடுகிறவர் அல்ல. மனுஷன் மறந்துடுவான், ஆண்டவர் மறக்கவே மாட்டாரு. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. தேவப்பிள்ளைகளே, கட்டாயம் அவர் உங்களை நினைத்தருளுவார். உங்க வாழ்க்கையில் எந்த பகுதியிலெல்லாம் நீங்க பெருக முடியாதபடி, ஆசீர்வாதம் ஆக முடியாதபடி தடைகள் காணப்படுகிறதோ, அதி சீக்கிரத்தில் அந்த பகுதியிலே உங்களை மகிழ பண்ண போகிறார். சிறுமைப்பட்ட அதே இடத்தில் உங்க பேரை பெருமைப்படுத்துவார். பயப்படாதுங்க.
ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். சிறுமையும் எளிமையுமான எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பு தகப்பனும் தாயுமானவரே, இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அகப்பட்டு நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறார்களோ அத்தனை பிரச்சனையின் மத்தியிலும் இருந்தும் ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பேரையும் வழி நடத்துவீராக, பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக, இவர்களின் எல்லா காரியங்களையும் சரி செய்து ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.